யாரும் தெரியாது. ஸோ என்னோடய வாழ்க்கையிலேயே ஃபர்ஸ்ட் டைம் ட்ரெயின் வரதுக்கு முன்னாடி, அதாவது ட்ரெயின் வரதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து நின்றுருக்கேன். சாரி ஃபார் தட் ஜூம் இன், ஏன்னா வாய்ஸ் கேட்காது. அதான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி, அதாவது ரொம்ப சீக்கிரமாக ஏஞ்சிட்டு இப்படி தான் ஏதாவது பண்ணிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி தான். அதாவது ரயில்வே ஸ்டேஷனுக்கு நீ சீக்கிரமாக வந்துட்டு அதனால் உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன் அப்படின்னு கடவுள் என்ன பண்ணியிருக்காருன்னா, நான் D13 சீட் புக்கானது எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் அந்த D13 போகிறதுக்கு நான் ஒரு 2.5 கிலோமீட்டர் நடக்கணும்னு நினைப்பேன். எப்போயாவது ஒரு நாள் இந்த மாதிரி நடந்தால் பரவாயில்ல, எப்பயுமே இப்படி தான் நடக்கும் அப்படின்னு எழுதியிருக்கு போல். ஆனால் இப்படியே நடந்து போய் நான் பக்கத்து ஸ்டேஷனில் போய் ட்ரெயின் ஏறிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஒரு வழியாக மாங்கு வந்து ட்ரெயின் ஏறியாச்சுன்னு பார்த்தா D13 வந்து ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் தான். அதாவது நார்மல் பேசஞ்சரோட ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ரிசர்வேஷன். ஆனால் இது ரிசர்வேஷன் தான் D13. அதாவது ஒரு நாளைக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுங்க கடவுளே. டெய்லி கொடுத்துட்டேன், நிறைய கொடுத்துட்டே இருக்காதீங்க. சர்ப்ரைஸை தாங்க முடியல. தயவு செஞ்சு இதுக்கப்புறம் எந்த சர்ப்ரைஸும் எனக்கு வேண்டாம். இந்த சர்ப்ரைஸில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, எனக்கு விண்டோ சீட் கிடச்சிருக்கு. ஐம் ஸோ லக்கி. எப்படா விண்டோ சீட் இல்லை அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் வந்து 11 எப்படி விண்டோ சீட்டை வராது, 3 பேராக உட்காரும் போது அப்படி யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் கடவுள் சர்ப்ரைஸ்லேயும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்காரு. ஸோ தட் இஸ் த விண்டோ சீட். அதுவும் ஓப்பன் விண்டோ. எட்டு பார்த்தா வெளியே வந்துடும் நினைக்கிறேன். சேஃபாக